வணக்கம். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னடா 13ஆம் தேதியே பொங்கல் வாழ்த்து சொல்கிறான். நாளையிலேருந்து அடுத்த ஒரு 4-5 நாள் நம்ம எல்லாருமே பிஸி ஆகிடுவோம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க என்ன தான் இருந்தாலும் ஸ்க்ரால் பண்ணுவோம். நம்மளுக்கு மார்க்கெட் லீவ் கிடையாது. பட் ஸ்டில் அப்பப்போ நம்ம மொபைலில் தான் ஆப் பார்ப்போம். ஃபுல் டைமாக உட்கார்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கவுங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஊருக்கு போயிருப்பீங்க. கிராமத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே சினிமா இருக்குது, அதுக்கு மேலே டிவி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ எனிவே விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி பொங்கல். அண்ட் தை பிறக்கும் போது ஏதாச்சும் ஒரு வழி பிறக்குதான்றது நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் பற்றி ஜாஸ்தி பேச வேணாம், ரைட்? எக்ஸப்ட் தட் 332 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் டவுனு. பேங்க் நிஃப்டி 644 பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி டவுனு. 82 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது நிஃப்டி. அண்ட் பேங்க் நிஃப்டி 201 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இதோட மார்க்கெட்டை முடிச்சிடலாம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இம்பார்ட்டண்ட் விஷயம். ஒன்று, இன்னமும் 23,500 உடைச்சிச்சு, 23 உடைக்கல. ஒன், ரைட்? நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 23,163 இருக்குது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ருப்பி 8660 அழகாக டச் ஆச்சு. நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரைடே அன்னைக்கு பார்க்கும்போதும் 85, 90, 85, 85 அந்த ஜோனில் இருந்துச்சு. டப்புன்னு இன்னைக்கு காலையில் பார்க்குறோம் 86, 90. மத்தியானம் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் இருக்கும், ஒரு 2-2:30 மணி பக்கமாக இருக்கும். அந்த 2-2:30 மணி பக்கமாக நம்ம பார்க்கும்போதும் டாலர் இண்டெக்ஸ் திடீர்னு ஆல் ஆஃப் எ சடன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சொல்ல வேணாம், இந்த சீரீஸில் 110 தொட்டுச்சு. ஒரு ஸ்பைக் டக்குன்னு ஒரு 2-2:30 மணி இருக்கும். டக்குன்னு தொட்டுச்சு. ருப்பி 87 தொட போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த ஸ்பைக் பிலோ 10 வந்துருச்சு. 110ன்னா என்ன அர்த்தம்? டாலர் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் ஸ்ட்ராங்கு. ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கான எஃபெக்ட் நிச்சயமாக காட்டுது. ட்ரம்ப்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள். ஸோ எல்லாருமே இந்தியன் மார்க்கெட்லேருந்து என்னன்னா எல்லா எமர்ஜிங் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு போய் யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டில் போடுறாங்க. காரணம் என்ன? ரெண்டு விஷயம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வேல்யூவேஷன் வைஸ் ரைட் ஹை ஆயிடுச்சு. இது ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ். எல்லாருமே இந்த ஃபண்டமெண்டல் பற்றி பேசுவாங்க. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் தான் செட் ஆகும், ரைட்? அண்ட் ஷார்ட் டேர்மில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் இப்போ இங்கே இந்த லெவலில் உடைக்க போகுதுன்றது நம்ம பார்ப்போம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்பர்ஸ், ரைட்? எவ்ரி குவார்ட்டரில் வர நம்பர்ஸ் வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணுறது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸோட ப்ரைஸ் எல்லாம் லாஸ்ட் 3-4 இயர்ஸில் தார்மாராக ஏறிடுச்சு. எஸ்பெஷலி மார்ச் இல்லை ஏப்ரல் 2023க்கு அப்புறமா, ரைட்? நல்லா ஏற்றம் இருந்துச்சு. ஒன்று, சம்வேர் அரவுண்ட் மே ஜூன் 24ல் ஒரு பீக்கை அந்த பீக்கில் இருந்து, அது பீக் வரல, பீக் செப்டம்பரில் தான் வந்துச்சு. பட் ஜூன் ஜூலைலே அந்த பீக் நின்றுடுச்சு. அதுக்கப்புறமா இழுத்துட்டு அப்படி போச்சு. ஸோ இதுதான் எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ ஒரு லெவலுக்கு அப்புறமா எக்ஸாஸ்ட் ஆகி கீழே விழுந்திருக்கு. இது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பிரகாரம் மார்க்கெட் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. அர்த்தம் என்னன்னால் 100 ரூபா ப்ரைஸ் ஏறி இருக்குது. ஸ்டாக் மொதல் 50 ரூபா இருந்துச்சு, இப்போ 100 ரூபா ஆயிடுச்சு. 50 ரூபாக்கான ஏர்னிங்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பொருள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். அந்த பொருளில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா 50 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னால் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு அதில் 5%, 5%ல் 5 ரூபா இல்லை 6 ரூபா வரணும். 10% வரணும். வரல என்ன பண்ணுவீங்க? இந்த பிஸ்னஸ் விட்டு வேறு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். 10% கூட வரலாட்டினா என்னடா இது வியாபாரம்? இது ஒன்று. இப்போ இந்த 50 ரூபான்றது அப்படியே 100 ரூபா ஆயிடுச்சு. ஆனால் ஏர்னிங்ஸ் இந்த 5 ரூபா இல்லை 6 ரூபா 7 ரூபா ஏதோ ஒன்று இருந்துச்சு. 5 ரூபானே வச்சிங்களேன். 5 ரூபாலேருந்து 10 ரூபா போகல, அது சம்வேர் அரவுண்ட் 7 ரூபாய்க்கு தான் போயிருக்கு. அப்போ என்ன ஆகணும்? ஒன்று மார்க்கெட்டில் ப்ரைஸ் இறக்கி ஆகணும், இல்லை ஏர்னிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். ஏர்னிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழி கிடையாது. அப்போ ப்ரைஸ் இறங்கி ஆகணும். இதுதான் ரியாலிட்டி. ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் செட் ஆகும். ஸோ இந்தியன் மார்க்கெட் ஓவர் வேல்யூட். ஸோ அந்த ஓவர் வேல்யூ குறைஞ்சி ஆகணும். ஏர்னிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஏன்னு சொன்னால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் அந்த குவார்ட்டருக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சுல்ல, அந்த ரிசல்ட்ஸில் ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸோ மாதம் எவ்ரி குவார்ட்டர் மேலே ஏறிட்டு இருந்தது, ஸ்லோ டவுன் ஆகிடுச்சு. ஸ்லோ டவுன் எவ்வளோ தூரம் ஆச்சு? 17 குவார்ட்டர் லோக்கு வந்துச்சு.
17ன்றது க்ளோஸ் அபவுட் 4 years, ரைட்? ஒரு குவார்ட்டர்ன்றது 3 வருஷம், வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இருக்குது. ஸோ 16னா நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 4 வருஷம் லோக்கு வந்து அதாவது க்ரோத்து குறைஞ்சிருச்சு. அப்போ நேச்சுரலி எல்லோரும் பயப்படுவாங்க. பாயிண்ட் 1. ரெண்டாவது வந்து யூஎஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனாங்க. அண்ட் அந்த இன்க்ரீஸ் பண்ணிட்டு போனதை வந்து ஒரு லெவலில் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கீழே இறக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது ஒன்று. பாண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அப்போ யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டில் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ், அதாவது நான் ஒன்றும் பண்ண வேணாம், எஃப்டி போட்டு எனக்கு 10% வருது, நான் ரிஸ்க் எடுத்து எனக்கு 12% வருதுன்னு சொன்னால் எனக்கு இந்த 2% வேணாம், நான் ரிஸ்க் ஃப்ரீ 10% போகிறேன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் போவாங்க. ஸோ யூஎஸ் பாண்ட் மார்க்கெட்டில் ரிஸ்க் ஃப்ரீயாக வந்து அவங்களுக்கு சில ரிட்டர்ன்ஸ் வருது. அதோட கொஞ்சம் தான் ஜாஸ்தி வந்து இந்தியன் மார்க்கெட்டில் இப்போதைக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ டெஃபினெட்லி இந்த ரிஸ்க் ஃப்ரீயை விட்டுட்டு அங்கே போகணுன்னு விருப்பப்படுவாங்க. தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நானே வந்து கெஸ் பண்ணுறேன், ருப்பி வந்து கெஸ்ன்னு சொல்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி இது வந்து அரௌண்ட் 88 வரைக்கும் வரும்ன்றது நம்ம சொல்கிறோம். அப்போ அவன் பண்ண மாட்டானா? அவ்வளோ $பில்லியன் போட்டுட்ருக்காங்க, பல 1000 கோடி பண்ணிகிட்ருக்காங்க, கட்டாயம் அவங்க யோசிப்பாங்க. ஸோ ருப்பியில் டிப்ரிஷியேட் ஆனும் போதும் டாலரில் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இவங்க அங்கே மாறிடுவாங்க. ஸோ இதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ரிட்டர்ன் வருவாங்களா? நிச்சயமாக வருவாங்க. எப்போ வருவாங்க? 2 ரீசன் இருக்கணும். ஒன்று, யூஎஸில் வந்து ட்ரம்ப் ஒன்றும் பெருசாக கழட்ட போகிறதில்ல, சும்மா தான் ஃபிலிம் காட்டிகிட்டு இருக்காரு, அந்த நிலைமை வந்துச்சுனால் பணம் திரும்பி வரும். ரெண்டாவது வந்து ருப்பி ஸ்டேபிள் ஆகணும். ருப்பி ஸ்டேபிள் ஆச்சுன்னா டெஃபினெட்லாக மறுபடியும் வந்து ஒரு செட் ஆஃப் மணி வரும். தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்னது? நம்மளோட வேல்யூவேஷன்ஸ் குறைஞ்சிடும். இப்போ ஏற்கனவே வந்து ப்ரைஸ் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிற லெவல் வரும்போதும் ப்ரைஸ் வந்து ஆக்சுவல் ப்ரைஸ்க்கு வந்துருச்சு, ரைட்? ஸோ அந்த ஆக்சுவல் ப்ரைஸ் வந்துச்சுன்னா ப்ராபபிள் பையர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், நிறைய ஃபண்டமெண்டல் அனாலிஸ்ட் கட்டுவாங்க, ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து சூப்பர்வாக இருக்குது, இது அதுன்னு சொல்லிட்டு வரும். அது வரும்போது நம்ம பார்த்துக்கலாம், டெக்னிக்கல் லெவலில் சப்போர்ட் லெவல் வரும், நம்ம என்டர் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் தூக்கி ஓரம் வச்சிடலாம், ரைட்? நம்மளோட மெயின் மேட்டருக்கு வரலாம். எத்தனை பேர் வந்து நான் செப்டம்பர் அக்டோபரில் வரும்போதும் நம்ம உச்சத்துக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட், ரைட்? நான் ரொம்ப நாளாக நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், அடுத்த 3 மாதம் இருக்குது, 6 மாதம் இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் அக்டோபர் மாதத்துலலாம் நான் வந்து சொன்னேன் வி ஹவ் ஆல்மோஸ்ட் ரீச்ட். அண்ட் நவம்பர்லலாம் ஃபஸ்ட் வீக்கில் வந்து நான் கற்றுனேன், டேய் தேதி வந்துடுச்சுடா, டேஸ் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 14th நம்ம எதிர்பார்த்தோம், 21st கீழே விழுவ ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அன்றைக்கும் நான் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், மார்க்கெட் டீப் கரெக்ஷன்ஸ் போயிட்டுருக்கு, நீ நினைக்கிற மாதிரி ஒரு 2% 5% மாதிரி கிடையாது, பை ஆன் டிப்ஸ் கிடையாது, இந்த தடவை உழுந்துச்சுனால் டைம் பிடிக்கும் ஏந்திரிக்கிறதுக்கு. அது கத்தி 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 நம்ம சொன்னோம். அது கத்துறதுக்கான ரீசனை வந்து என்னன்னால், அந்த பள்ளத்தை வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு, கிளாரிட்டி இருந்துச்சு. எப்பயுமே இருட்டில் வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னால் அங்கங்கே இடித்து போவீங்க. போய் உங்களோட டெஸ்டினேஷன் போய் சேர்றது வந்து பை சான்ஸ் தான், ரைட்? உங்கள் கிளாரிட்டியோடு நீங்கள் போகல, ஒரு சான்ஸில் தான் நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் போய் சேர்றீங்க. எத்தனை பேர் டெஸ்டினேஷன் போய் சேருவாங்கன்றது தெரியாது. வெளிச்சம் இருக்கணும். அந்த வெளிச்சம் தான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். அண்ட் அந்த வெளிச்சம் கிளாரிட்டி இருக்குன்னு சொன்னால் டெஃபினட்டாக உங்களால் ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ண முடியும். அப்பப்போ சின்ன சின்ன டைரக்ஷன்ஸ் மாறும், தட்ஸ் ஓகே. பட் ஓவரால் டைரக்ஷன்ஸ் என்னன்னு தான் நம்ம பார்க்கணும். இப்போ எடுத்துக்கலாமே, ஜனவரி மாதம் எடுத்துக்கலாமே. ஜனவரி மாதம் வந்து சாதாரணமாக பனி தான் வரும், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் நேற்று எடுத்துங்க, நேற்று நைட்டு வந்து சென்னையில் வந்து ஓரளவுக்கு பரவலான மழை. இன்றைக்கி காலையில் ஆல்மோஸ்ட் 5 மணி வரைக்கும் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஜனவரி மாதம் தை மாதம் ஓப்பன் ஆகுது, தை மாதத்தில் வந்து மோஸ்ட்டாக 99% வந்து பனி தான் இருக்கும், பட் மூடு பனி தான் இருக்கும், பட் மழை பெய்யாதுன்னு. பட் இன்றைக்கி இந்த பேஞ்ச மழை வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ லோக்கல் ஃபினாமினா, வேறு ஏதாச்சும் ஒரு சின்னோண்டு இஷ்யூஸாக இருக்கும். அப்போ ப்ரிடிக்ஷன் ராங் ஆகிடுச்சான்னு சொன்னால் சத்தியமாக ராங் ஆகலை, இட்ஸ் அ லோக்கல் ஃபினாமினா. அதே மாதிரி தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும், மார்க்கெட் கீழே தான் விழுந்துட்டுருக்குன்னு சொன்னால் தட் இஸ் தி டைரக்ஷன், இதுதான் டைரக்ஷன். அதில் ஒரு நாள் 2 நாள் இப்படி அப்படி ஈவெண்ட்ஸ் வந்து நடக்கும். அந்த ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் ஆக்சுவல் டைரக்ஷன்ஸ் என்ன, அந்த ஈவெண்ட்ஸ் வரும்போதும் இப்போ தண்ணி அலை அடிச்சிகிட்டு இருக்கு,
அலை அடிச்சிட்டு இருக்கும்போது நடுப்புற வந்து டக்குன்னு ஒரு பாறை உழுவும் போது ஒரு ஜர்க் அடித்து பின்னாடி போயிட்டு மறுபடியும் அந்த பாறையை தாண்டி தான் போகுது. ஸோ இந்த ரிட்டர்ன் போயிட்டு வரதை வந்து கணக்கு எடுத்துக்கூடாது. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ்லேயும் இதே மாதிரி தான். ஓவரால் மேப் என்ன இருக்குது, டவுன் சைடு, அதுக்கான டார்கெட் என்ன, இதுதான் டார்கெட். அங்கே போனதுக்கப்புறமா என்ன நடக்கும், அங்கே போனதுக்கப்புறமா அந்த ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நாளைக்கு காலையில் என்ன நடக்கும் ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். நான் இது வரைக்கும் யூடியூப்பில் அது மாதிரி பண்ணது கிடையாது. முதல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் செபி இது ரெகுலேஷன்ஸ் வந்தோடனே அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம். பட் டெஃபினட்டாக நாளைக்கு என்னென்ன ஸ்டாக் பிக்கப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெத்தட்ஸ் இருக்குது, டேட்டா அனாலிசிஸ் மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாச்சும் ஒரு மெத்தடில் வந்து நம்ம ஒரு 10 ஸ்டாக் பிக்கப் பண்ணால் அந்த 10 ஸ்டாக் வந்து அடுத்த 4-5 நாளில் வந்து நிச்சயமாக மூவ் ஆகும். அந்த 10 ஸ்டாக்கில் 2-3 ஸ்டாக் அடுத்த நாளே மூவ் ஆகும். மீதி இருக்கிற 6-7 ஸ்டாக் வந்து அடுத்த 2-3 நாளில் வந்து மூவ் ஆகியே ஆகணும், வேறு வழி கிடையாது. தட் இஸ் ஹவு த ஹோல் சிஸ்டம் இஸ் டிசைன். ஒன்று. ரெண்டாவது, அவர்லி பேசிஸில் ரைட், அடுத்த 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் மூவ் ஆகிறது நம்மளால் கெஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டாக பண்ண முடியும். எங்களோட ட்ரைனிங் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அப்பப்போ நாங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தோம். இந்த இது பாருங்கள், இது இப்படி வந்திருக்கு, அடுத்தது வந்து இப்படி தான் போகும். ரீசன்ட் ஃபால் எடுத்துங்களேன், ஃப்ரைடேயோட ஃபால் எடுத்துங்க, இன்றைக்கான ஃபால் எடுத்துங்க. வி வர் ஆன்டிசிபேட்டிங் தட் இப்படி தான் போகும், இந்த ஸ்டாக்ஸ் இப்படி தான் போகுன்றது ஸ்பெசிஃபிக்காக எடுத்து வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் நான் பண்ணுறதோட எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்து அவ்வளோ இன்த்தோட வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. குரூப் மெசேஜ்லேயும் போடுவாங்க, தனிப்பட்ட முறையிலையும் அனுப்பியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்பயுமே ஒரு 2-2.5 மாதம் 3 மாதத்தில் வந்து 2 மாதம் தான் ரைட். நம்மளோட செஷன் வந்து இட் இஸ் அபவுட் 6 months. 2 மாதத்தில் வந்து அவங்களால ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அவங்களால இதுதான் டார்கெட், இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறேன்றதை அவங்களால போட முடியும்னு சொன்னால் டெஃபினட்டாக நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 14-15 இயர்ஸாக வந்து இதை ட்ராக் பண்ணிகிட்ருக்கோம். டெப்த் ஆஃப் டேட்டாஸ் அவ்வளோ இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், இட் இஸ் அ ஆர்ட். இது வந்து ஒரு கலை. இது வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது, இது வந்து ப்ராபபிலிட்டி தியரி. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிடிக்ஷன்ன்றதை வச்சிட்டு இருக்காங்க. இது ப்ரிடிக்ஷன்ஸ் கிடையாது, இட்ஸ் மோர் ஆஃப் எ ப்ராபபிலிட்டி தியரி. அண்ட் இதில் வந்து இப்படி தான் போகுன்றது நம்மளுக்கு தெரியும். பட் அதில் ஒரு சின்ன ஜர்க் வரலாம், வந்தே ஆகணுன்றது நான் சொல்ல, வராதையும் போகலாம். பட் அந்த சின்ன ஜர்க்குனால உங்களோட அனாலிசிஸ் ராங்கான்னு கேட்டால் சத்தியமாக ராங் கிடையாது. ரைட், ஒன்று. ரெண்டாவது வந்து சப்போஸ் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தப்பு ஆச்சுனால், நம்மளோட ப்ராபபிலிட்டிஸில் தப்பாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தப்பு ஆச்சுனாலும் அதில் என்ன பண்ணுன்றது நம்மளுக்கு தெரியும். இப்படி வந்துச்சுன்னா இப்படி தான் நம்ம ஆக்ட் பண்ண போகிறோம், இல்லை இப்படி போச்சுன்னு சொன்னால் நம்ம அடுத்த ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம், கான்ஃபிடெண்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டு போகிறோம். ஹைவேஸில் வந்து ரோடு கிளியராக இருக்கணும். ஆனால் நிறைய எரும மாடுங்கள்லாம் இருக்குல்ல, அது வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? வேறு வழியே இல்லை, பிரேக்கு தான் அடிச்சாகணும். சரியா? ஸோ பிரேக் அடிக்கலன்னு சொன்னால் டேமேஜ் யாருக்கு? உங்களுக்கு தான். ஸோ இதே தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வி யூஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸில் சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுன்றது இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து ஆல்வேஸ் வி கால்குலேட் ரிஸ்க் ரிவார்ட் மெத்தட். ரிஸ்க் எவ்வளோ? 10 ரூபா. அப்போ ரிவார்டு எவ்வளோ இருக்கணும்? மினிமம் 20 ரூபா இருக்கணும். அண்ட் நம்ம வந்து ரிஸ்க் ரிவார்டில் வந்து மினிமம் 20 ரூபாய்க்கு வேலை பண்ணுறது கிடையாது. வி ஒர்க் ஃபார் ஹையர் லெவல்ஸ். ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. ட்ரைனிங் கற்றுக்கணும்னு நினச்சால் டெஃபினட்டாக எங்களோட இந்தியா டைரக்ட் டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 9444468888. மிக விரைவில் நம்மளோட அடுத்த ட்ரைனிங் பேட்ச் ஆரம்பிக்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 6 months பேட்ச். இது வந்து மொத்தமாக சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சால் ஒரு வாரத்தில் நம்மளால் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் அது வேணான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லோவாக சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு காரணம், டைஜஸ்ட் ஆக ஆக ப்ராக்டிஸ் பண்ண நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். கலைங்க, இட்ஸ் அ ஆர்ட். ஆர்ட் வந்து உங்களுக்கு ட்ராயிங்கோ இல்லை டான்ஸோ இல்லை கராட்டேவோ ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, அது ஒரு வாரத்தில் கற்றுக்க முடியும்? சத்தியமாக முடியாது. இட் இஸ் மோர் ஆஃப் நான் வந்து கான்செப்ட் சொல்லிட்டு போயிடலாம். எப்போ வர முடியும்? ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் யார்கிட்ட கிளாரிஃபை பண்ணுவீங்க? டெஃபினட்டாக அந்த விஷயத்துக்கோசம் தான் நம்ம இதை 6 months பீரியடில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ப்ராபப்ளி பொங்கல் முடிஞ்சோன்னா அதுக்கான டேட்ஸ் நம்ம சொல்கிறோம். என்கொயர் பண்ணுங்கள்.
லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது லார்ஜ் நம்பர்ஸில் வந்து எடுக்கிறதுக்கு. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 to 8 months மோஸ்ட் லைக்லி சைட்வேஸ் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சம்வேர் அரவுண்ட் February end இல்லை March first week பக்கமாக நம்மளுக்கு வந்து சில கிளாரிட்டிஸ் வரலாம். மறுபடியும் நான் சொல்கிறேன், கீழே விழுந்துட்டுருக்கு, எவ்வளோ தூரம் கீழே விழுவுன்னு தெரியாது. ப்ராபப்ளி இப்படி வந்து மறுபடியும் ஒரு சின்ன புல் பேக் போயிட்டு அதுக்கப்புறமா கீழே வரலாம். பட் இது எல்லாமே வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ். பார்க்கலாமே. இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் வந்து 22,200 அந்த ஜோனில் இருக்குது. பட் டெஃபினட்டாக வந்து 22,400 500 வந்து அச்சீவ் ஆகிறதுக்கான நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ். அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் எப்படி பிஹேவ் ஆகுது, அந்த இடத்துல மொமெண்டம் எப்படி பிஹேவ் ஆகுது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம டிசிஷன்ஸ் பண்ணலாம். ஞாபகம் வச்சுங்க, மந்த்லி சார்ட்டில் நிஃப்டி ஒரு ட்ரெண்ட் லைன் செட் ஆகிருக்கு. 2020 மார்ச் லோவில் இருந்து இது வரைக்கும் ரீசன்ட் லோ வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ட்ரெண்ட் லைன் செட் ஆகிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைன் உடைக்குமா இல்லை அந்த ட்ரெண்ட் லைன் மதிக்குமான்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.